ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு காய் இதான் நம்ம செய்ய போகிறோம். கோவக்காய் மிளகு வறுவல். இது தயிர் சாதம் ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கோவக்காயில் நீல வாக்குலேயோ அல்லது ரவுண்டாகவோ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த கோவக்காய் அப்படின்னாலே வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க கோவக்காய் ரெகுலராக எடுத்துட்டால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் கிடைக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திட்டு 1/4 ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து சேர்த்தி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கருகக்கூடாது. கருகுனா அதனுடைய வறுவலுடைய டேஸ்ட் மாறிடும். இப்போ தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாயுடைய அரோமா நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காய்களை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தும் போது மனம் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு பச்சை வாசனை நல்லா போகட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காய்களை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையிலேயே இந்த கோவக்காய் நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்த போகிறதில்ல. இந்த தக்காளியிலேயே நல்லா வதங்கட்டும். இந்த கோவக்காய் அப்படின்னால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இதில் சத்துக்கள் நிறையா இருக்குது. பி விட்டமின் சி, விட்டமின் 6 எல்லாமே அடங்கியிருக்கு. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க கூட இது ரெகுலராக எடுத்துட்டால் அதனுடைய ரத்த அழுத்தம் குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு குறைக்கக்கூடிய சக்தி இந்த கோவக்காயில் நிறைய இருக்குது. அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸ் இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போது தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த கோவக்காய் நல்லா சாஃப்டாக வரும். இல்லாட்டி சாப்பிடும்போது அது வேகாத மாதிரி நறுக்குன்னு சத்தம் கேட்கும். அதனால் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கிறதுக்கு தான் நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து மறுபடியும் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அப்போ தான் அந்த கோவக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மழை சீசன் இருக்கிறதுனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் சாப்பிடக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது நம்ம பெப்பர் சேர்த்திக்கலாம். பெப்பர் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு இனி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பெப்பருடைய வாசனை தான் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்கு இந்த வறுவலை. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் பெப்பர் நம்ம சேர்த்தணும். அப்போ தான் அந்த வாசனை மாறாமல் இருக்கும். இப்போ மேலே தேவையான அளவு மல்லி இலைகள் பொடியை நறுக்குனது சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சுட சுட எடுத்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது என்னுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே பார்த்தாலே தெரியும் ஆவி பறக்கக்கூடிய மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃப்ரையும் கூட. ஆயில் வந்து நம்ம நிறைய சேர்த்துல. கண்டிப்பாக இந்த கோவக்காய் மிளகு வறுவல் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.